ஸோ ஹலோ நண்பர்ஸ் அண்ட் நண்பீஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு புது சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸோட பேர் என்னன்னா, என்னடா நடக்குதுங்க. ஆமாங்க, இந்த என்னடா நடக்குதுங்கிற சீரீஸில் வந்து எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா கரண்ட் இஷ்யூஸு, ப்ராப்ளம்ஸு, நம்மளை சுற்றி என்ன தான் நடக்குதுங்கிற பற்றி ஒரு ஈஸியான ஒரு மோட்டிவில் பார்க்குறது தான் இந்த சீரீஸாக இருக்க போகுது. ஸோ ஃபார் அ கிளாரிஃபிகேஷன், மொத்தமாக வந்து 5 சீரீஸ் வச்சுருக்கோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து வ்ளாக்ஸ், கேம் ஜோன்ஸ், ரியாக்ஷன்ஸ், படிடா பரமா, கடைசியாக என்னடா நடக்குதுங்க. ஸோ இந்த 5 பிளேலிஸ்ட் வச்சு தான் என் சேனல் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம என்னடா நடக்குது இங்கேங்கிற சீரீஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீட். ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்ப டெக்னிக்கலாக பொலிட்டிக்கலாக போக விருப்பப்படலை. பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்னா யாருங்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதிட்டு 30 நாள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணதுக்கப்புறம் வாங்கின மார்க்கு நல்ல மார்க்கா இல்லையா, இந்த மார்க் வச்சு நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, வீட்டில் என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், எதிர்த்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்கிற அதெல்லாம் தாண்டி ஒருத்தன் வந்து நிற்கிறான் பாருங்க, அவன் தான் நீட் ஆஸ்பிரண்ட். நீட்டுங்கிறது என்ன? ஒரு மெடிக்கல் லைனுக்கு எழுதுகிற ஒரு எக்ஸாம். அதாவது பேசிக்கலாக வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அப்புறம் ஆயுஷ் கோர்ஸ். பொதுவாக சொல்லணும்னா இந்த எம்பிபிஎஸ் சீட்டுக்காக தான் எல்லோரும் எழுதுறான்னு வைங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நீட் எக்ஸாம் வந்து மொத்தமாக 3 ஹார்ஸ் நடக்குங்க. மொத்தம் 3 சப்ஜெக்ட்: பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. பயாலஜியில் வந்து மொத்தமாக ஒரு 90 கொஷின்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரியில் 45 கொஷின்ஸு, ஃபிசிக்ஸில் ஒரு 45 கொஷின்ஸு. ஒவ்வொரு கரெக்டான ஆன்சருக்கும் நம்மளுக்கு 4 மார்க் கிடைக்கும். ஒவ்வொரு ராங்கான ஆன்சருக்கும் நம்மளுக்கு -1 மார்க் கிடைக்கும். ஸோ மொத்தமாக வந்து 180 கொஷின்ஸ், அதாவது 720 மார்க்ஸ் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ நான் 180 கொஷின்ஸை கரெக்டாக எழுதியிருந்தா எனக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும்? 720 அவுட் ஆஃப் 720. இப்போ ஒரு கொஷின் நான் வந்து தப்பாக எழுதுகிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு கொஷின் நான் கரெக்டாக எழுதுனா 4 மார்க்ஸ் போக, நான் தப்பாக எழுதுனால -1. இப்போ இந்த 4 மார்க்கும் போச்சு, இந்த -1 சேர்த்து மொத்தம் எனக்கு 5 மார்க் போச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது 715 வரும். இல்லை, நான் ஒரு கொஷின் அட்டனே பண்ணனால எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 716 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் நீட் 2024 என்ன நடந்துச்சுன்னா, ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் 719 வந்திருக்குது, 718 வந்திருக்குது. இது எப்படிங்க சாத்தியம்? ஸோ இதை தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹைகோர்ட்ஸ் எல்லாம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்டிஏ, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவங்க தரப்புலேருந்து என்ன வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, சில சென்டரில் வந்து டைம் வந்து பத்தலை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதனால நம்ம வந்து ஒரு கிரேஸ் மார்க்காக கொடுத்துருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கிரேஸ் மார்க் எதன் அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்சரிங் எஃபிஷியன்சி வச்சு தான் நாங்கள் வந்து மார்க்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்? இது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை வந்து இன்னும் நிறைய வந்துருக்குது. குஜராத்தில் ஜெய் ஜலராம் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் வந்து இருக்குதுங்க, ஓகேங்களா? அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வாங்க வந்து எக்ஸாம் எழுதுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதிருங்க, உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே பிளாங்காக விட்டுருங்க, நாங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டான ஆன்சர் எழுதிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்காக பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பல லட்ச ரூபாய்களை வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டாஃப்ஸுங்கிறது வந்து நியூஸ் ரிப்போர்ட் நம்மளுக்கு சொல்லுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 66 lakhs டோட்டலாக ஒரு பிக் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து பீகாரில் வந்து இந்த நீட் கொஷின் பேப்பரே லீக் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் 32 lakhs வரைக்கும் ப்ரைஸ் போயிருக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு நியூஸ் ரிப்போர்ட் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இது தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை இந்த எக்ஸாமில் ரத்து பண்ணுங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் கணக்கில் எடுக்க முடியாது, எப்படி வேலிடாக இருக்க முடியும், எல்லாத்துக்கும் ஒரு ஃபேர் சான்ஸ் தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நிறைய ப்ரொடெஸ்ட் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குது, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை எங்களால் இப்போதைக்கு இந்த வருஷம் நடந்த எக்ஸாம் வந்து நாங்கள் வந்து கேன்சல் பண்ண முடியாது, இது ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம். அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நெட் எக்ஸாம்ஸும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய வந்து கொஷின் பேப்பர் லீக்குன்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. பட்னாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போய் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறான், இல்லை இந்த மாதிரி கொஷின் பேப்பர் வந்து முன்னாடியே எங்களுக்கு தெரியும் லீக் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்குது இந்த வருஷம் நீட் 2024. ஸோ அப்படி இருக்கும்போது பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. நிறைய பேருக்கு சீட் கிடைக்குது, நிறைய பேருக்கு சீட் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுறாங்க. சில பேர் இறந்து கூட போயிடுறாங்க. நம்ம நிறைய நியூஸஸில் பார்த்துருப்போம். ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அனிதாலிருந்து
ஒவ்வொருத்தரும் இறந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து கவர்மெண்ட்டையும் கேட்டு பார்த்தாச்சு, நிறைய ஸ்டெப்ஸ் அவங்களும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ வந்து நான் ஒரு பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேச போறேன். ஃபேமிலி, அப்பா அம்மா, அவங்க குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம குழந்தைங்க வந்து ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கணும். 6th இருந்தே அவங்களுக்கு ஒரு குட்டி ப்ரெஷர் வந்துருது. ஓகே 10th வந்து நல்ல மார்க் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கினா தான்ப்பா நல்ல குரூப் கிடைக்கும். 11th 12th நல்ல குரூப் கிடைச்சாதான் 12th வந்து நல்ல மார்க் வாங்கி பெரிய காலேஜ் போக முடியும். அடுத்த ப்ரெஷர் வந்துடுது, நல்ல காலேஜில் போய் நல்ல சீட்டு வாங்கி நல்லா படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் இவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் மாதிரியே அது அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. இது நம்ம வந்து பேரண்ட்ஸை மட்டும் நம்ம வந்து பிளேம் பண்ண முடியாது, நம்மளை சுற்றி ஒரு என்விரான்மெண்ட்டே அப்படிதான் இருக்குது. இதில் நான் என்ன முக்கியமாக சொல்ல விருப்பப்படுறேன்னா, டாக்டர் படித்தாதான் அப்படின்னு வந்து எதுவும் இல்லைங்க. இந்த உலகத்தில் நிறைய 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 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய ஃபீல்டு வந்து தேர் வாண்டிங்னஸ். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சைடில் வந்து நம்ம ஒரு இதுதான் டாக்டர் படித்தாதான் ஒரு 4 பேர்த்துக்கு முன்னாடி எத்த சொல்கிறதுக்கும் நாளைக்கு லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிறதுக்குங்கிறது மட்டும் இல்லைங்க. இதை தாண்டி நிறைய இருக்குது. அப்படி பார்க்கும்போது மெடிக்கல் லைன்லேயே நிறைய இருக்குது. பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது, சைக்காலஜிஸ்ட் இருக்குது. சைக்கியாட்ரினா தான் இந்த MBBS ஒரு பாட்டில் வரும். சைக்காலஜிஸ்ட்டுக்கெல்லாம் இந்த தேவையில்லை. எப்படி சைக்காலஜிஸ்ட்ன்றது சொல்கிறீங்கன்னா, இப்போ வர வர பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து குழந்தைங்களுக்காரும் சரி, ஒரு இப்போ ஒர்க் போயிட்டுருக்காங்க, ஒர்க் டென்ஷனு, இந்த மாதிரி அதிகமாக ரொம்ப பேர்த்துக்கு வந்து ஒரு டிப்ரெஷனாக இருக்குது. ஸோ சைக்காலஜிஸ்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, இப்போ டெக்னாலஜியெல்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நம்ம சுற்றி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஓகே டாக்டர் படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தோம்னா இன்ஜினியரிங் படிக்கணும், இல்லை வேற ஏதாவது குரூப் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஒரு 3 சர்க்கிள் ஒரு 4 சர்க்கிள் வச்சுட்டு நம்ம குழந்தைங்க அதுக்குள்ளேயே சுற்றி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2024 நிலவரம் நான் சொல்கிறேன். மொத்தமாக வந்து இந்தியாவில் வந்து MBBS சீட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,08,915, அதாவது 1,08,915 சீட்ஸ் இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது மெடிக்கல் காலேஜஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 706 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இந்த வருஷம் நீட் 2024 எழுதுன மாணவர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 23,33,297 நீட் ஆஸ்பிரன்ஸ் எழுதியிருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ சீட்ஸ் இருக்கு MBBS சீட்ஸ் 1,10,000 கிட்ட இருக்கு. ஆனால் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, அப்ராக்சிமேட்லி 23 lakhs மாணவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் 1,10,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து MBBS படிக்கும்போது மிச்சவங்களை என்ன பண்ணுவாங்க, கிடைக்காது, வேற ஏதாவது நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஃபஸ்ட் டைம் அவன் எழுதுவான், அவன் கிடைக்காது. ஸோ என்ன பண்ணுவான், திருப்பி ஃபீஸ் கட்டி கோச்சிங் சென்டரில் விட்டு அதுக்கு தனியாக ஃபீஸ் கட்டி திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுவான், கஷ்டப்பட்டு 1 வருஷம் கஷ்டப்பட்டு எழுதுவான். மற்றவங்களாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் போயிருப்பாங்க, இவன் போயிருக்க மாட்டான். ஐயோ நம்ம படிக்கணும், ஐயோ நம்ம விட்டுறக்கூடாது, ஆல்ரெடி 1 வருஷம் போகுதுன்னு சொல்லுவான், ரிப்பீட் பண்ணுவான், எக்ஸாம் எழுதுவான், திருப்பி ரிசல்ட் வரும், ரிசல்ட்ல பார்த்தா திருப்பி கிடைக்காம போயிடும், திருப்பி 1 வருஷம் ரிப்பீட் பண்ணுவான். இந்த மாதிரி எழுதி அவன் மைண்ட் செட் எப்படி ஆயிருதுன்னா, ஓகே அவன் வெளி உலகத்தையே போறதில்ல, புக்கு படிக்கணும், மார்க் வாங்கணும், கனவு, அப்பா அம்மா கனவு அப்படின்னு ஓவர் ப்ரெஷர் ஆயிடுது. ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறேங்க, பேரண்ட்ஸ் ஓகே கனவுகள் இருக்குது, சொசைட்டியில் நல்லா இருக்கணும், லைஃப்பில் நல்லா வரணும், ஓகேங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் யோசிக்கணுங்க. அது மட்டும் இல்லை, லைஃப் ஒருத்தன் படிக்கிறான், ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிக்கிறான், அவனுக்கு கிடைச்சி வரலை அப்படின்னா ஒரு ஹோப் கொடுக்கணும். சரி விடு பரவாயில்ல, இது மட்டும்தான் இல்லை, வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படி கிடைக்கல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கப் பிளான்ஸ் வச்சுக்கணும். இந்த கோர்ஸ் கிடைக்கலையா, ஸோ இந்த பிளான் பண்ணணும், அந்த பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி மாற்றி நம்ம குழந்தைங்கள நம்ம தான் கரெக்டான வழிக்கு கூட்டிகிட்டு போகணும். சரி நான் எல்லா பேரண்ட்ஸையும் தப்பு சொல்ல, சில பேரண்ட்ஸ் சொல்கிறேன், ரொம்ப அவங்க வந்து இல்லை நீ இப்படி ஏன் இப்படி பண்ணிட்டேன், நாங்கள் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தோம், நீ இப்படி பண்ணிட்டேங்கிற போது குழந்தைங்களுக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகி ஏன் சூசைட் பண்ணுற அளவுக்கு அது ரொம்ப சீரியஸாக போகுதுன்னா, அப்போ அது எவ்வளோ ப்ரெஷர் வந்து நம்ம ஃபேமிலி சைட்லேருந்து கொடுக்குறோங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீட் இஸ் ஜஸ்ட் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அவ்வளோதான். அது நம்ம லைஃப்பை வந்து டிசைட் பண்ணிட போகிறது இல்லை. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அது டிசைட் பண்ணிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ அது அவ்வளோ பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம். நம்மளை சுற்றி இருக்கிற மென்டாலிட்டி என்னென்னா டாக்டருங்கிறவங்க தான் பெரிய ஆள் அப்படிங்கிறது இல்லைங்க. எல்லா ப்ரொஃபஷனுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ண போகுதுங்கிறது ஒரு மைண்ட் ப்ராசஸை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. சிம்பிளாக எடுத்துக்கிட்டு அது கிடைக்கலையா வேறு பேக்கப் பிளான், அவ்வளோதான். நம்மளும் நிறைய கவர்மெண்ட்டையும் கேட்டு பார்த்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம மாறுற டைம், அவ்வளோதான். நம்ம மாறினா தான் எல்லாம் மாறும். முன்னாடி ஒரு சிஸ்டம் இருந்தது, அதெல்லாம் வேறு மாதிரி இருந்தது, அதை நினச்சி இப்போ நம்ம லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம பாசிபிளாக என்ன பண்ணணும், ஸோ ஃபேமிலியை என்ன மாதிரி கூட்டிகிட்டு போகணும், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அப்படி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி இன்னொரு என்னடா இங்கே நடக்குதுங்கிற எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை, அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜீஷன்.